வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா மேக்பெத். இந்த ஸ்டோரி ஷேக்ஸ்பியரால் எழுதப்பட்டது. இது ரொம்ப ட்ராஜடியாக இருக்கும் இந்த ப்ளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டோரியோட முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் மேக்பெத். இவர் ஸ்காட்லாண்டோட வேரியர். நெக்ஸ்ட்டு லேடி மேக்பெத். இவங்க மேக்பெத்தோட ஒய்ஃப். நெக்ஸ்ட்டு பேங்க்யூ. இவர் ஸ்காட்லாண்டோட வேரியர், மேக்பெத்தோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட்டு ஃப்ளியான்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா பேங்கியோட பையன், பேங்கியோட சன். நெக்ஸ்ட்டு கிங் டன்கன். இவர் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டோட கிங். நெக்ஸ்ட்டு மேல்கோலம். இவர் டன்கனோட மகன், சன் ஆஃப் கிங் டன்கன். நெக்ஸ்ட்டு மேக்டஃப். இவர் பார்த்தீங்கன்னா நோபல் மேன் ஆஃப் ஸ்காட்லாண்ட். நெக்ஸ்ட்டு லேடி மேக்டஃப். இவர் பார்த்தீங்கன்னா மேக்டஃபோட ஒய்ஃப், லேடி மேக்டஃப்ங்கிறவங்க. இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுனா, தண்டர் அண்ட் லைட்னிங்கோட 3 விச்சஸ் மேக்பெத் அண்ட் பேங்க்யூ முன்னாடி அப்பியர் ஆகிறாங்க. அந்த 3 விச்சஸும் பேங்க்யூ கிட்ட உங்களோட ஃப்யூச்சரை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேக்பெத்துக்கிட்ட சாதாரண போர் வீரனாக இருக்க நீ போர் தளபதியாக ஆகுவ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உனக்கு தேன் ஆஃப் கிளாமஸ் அப்படிங்கிற அவார்டு கிடைக்கணும். அது மட்டும் இல்லாத நீ இன்னும் கொஞ்ச நாளையில் ஸ்காட்லாண்டோட கிங்காகிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேங்க்யூ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு மேக்பெத் அளவுக்கு புகழ் கிடைக்காது, ஆனால் நீ ஒரு கிங்கோட அப்பாவாக ஆகுவ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மேக்பெத்துக்கும் பேங்க்யூக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அங்கே இருக்க விச்சஸ் எல்லாம் அந்த இடத்த விட்டு டிஸப்பியர் ஆகிடுறாங்க. மேக்பெத்துக்கும் பேங்க்யூக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இன்னொரு பக்கம் ஸ்காட்லாண்டுக்கும் நார்வேக்கும் வார் நடந்துகிட்ருக்கும். அந்த வாரில் ஸ்காட்லாண்ட் வின் பண்ணிடும். இந்த ஸ்காட்லாண்ட் வின் பண்ணுறதுக்கான காரணம் மேக்பெத்தோட பிரேவரி தான் ரீசன் அப்படின்னு கிங் டன்கன் அவங்களுக்கு தேன் ஆஃப் கிளாமஸ் அப்படிங்கிற அவார்டு கொடுப்பாரு. இந்த அவார்டை ரோசேலன் அப்படிங்கிற நோபல் மேன் மேக்பெத்துக்கிட்ட சொல்லுவார். இந்த கேரக்டரு ஒரே ஒரு டைம் தான் வருவாங்க. அதனால் நான் முக்கியமான கேரக்டர்ஸில் இவங்க சேர்த்துல. இவங்க ஸ்டோரியோட இடையில் வராங்க. ரோசேலன் அப்படிங்கிற நோபல் மேன் மேக்பெத்துக்கிட்ட, நீங்கள் போர் தளபதி ஆகிட்டீங்க, உங்களுக்கு தேன் ஆஃப் கிளாமஸ் அப்படிங்கிற அவார்டு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மேக்பெத் அந்த 3 விச்சஸ் சொன்ன மாரியே நடக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்காட்லாண்டோட கிங் நான் தானா அப்படின்னு மேக்பெத்து பேங்க்யூ கிட்ட கேட்குறாரு. அதுக்கு பேங்க்யூ ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. உடனே மேக்பெத் தன்னோட ஒய்ஃபான லேடி மேக்பெத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரில் 3 விச்சஸ் அவங்ககிட்ட சொன்னதையும் அந்த விச்சஸ் சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்குதுன்னு எழுதி அனுப்புகிறாங்க. உடனே லேடி மேக்பெத் நெக்ஸ்ட்டு ஸ்காட்லாண்டுக்கூட குவீன் நாம தானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. கிங் டன்கன் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னென்னா, மேக்பெத்தை பாராட்டுறதுக்காக நாம் அவங்களோட கேஸ்டிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாரியே அவங்க கேஸ்டிலுக்கு போகிறாங்க. உடனே லேடி மேக்பெத் மேக்பெத்துக்கிட்ட ஒரு பிளான் சொல்கிறாங்க. அதாவது நம்ம கிங் டன்கனை கொன்னுட்டா நம்ம தான் நெக்ஸ்ட்டு கிங்கு அண்ட் குவீன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்பெத் ஃபஸ்ட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல, ஆனால் லேடி மேக்பெத்துக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உடனே அந்த பிளானை செயல்படுத்துறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. இவங்க பிளான் போட்ட மாரி கேஸ்டிலுக்கு கிங் டன்கன் வராரு. அந்த டன்கன் பார்த்திங்கன்னா அவங்க காட்ஸோடு வராரு, அவங்களோட பாதுகாப்பு வீரர்களோட. அன்றைக்கி நைட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்போ மேக்பெத்தும் லேடி மேக்பெத்தும் அங்கே இருக்க காட்ஸுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு அங்கே இருக்க காட்ஸ் எல்லாம் தூங்கிடுறாங்க. உடனே மேக்பெத் தன்னோட நைஃப் எடுத்து டன்கனை கொன்னுடுறாரு. டன்கனை கொன்னதுனால அந்த லேடி மேக்பெத் பார்த்திங்களா, அவங்க மேக்பெத் கையில் இருக்க நைஃபை வாங்கி அந்த காட்ஸுக்கிட்ட வச்சிடுறாங்க. அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க. அந்த நைட் அப்படியே போகுது. அடுத்த நாள் மார்னிங் எல்லோரும் எழுந்து பார்க்குறாங்க. அப்போ கிங் டன்கன் இறந்து கிடக்கிறாரு, அவரை கொண்டிருக்காங்க. அப்போ மேக்பெத் என்ன சொல்கிறேன்னா, இந்த காட்ஸ் தான் அவங்கள கொன்னுட்டாங்க அப்படின்னு அந்த நைஃபை வாங்கி அங்கே இருக்க காட்ஸ் எல்லாத்தையும் கொன்னுடுறாரு. அதனால் அங்கே இருக்க ஸ்காட்லாண்டோட பீப்புள்ஸ் எல்லோரும் மேக்பெத்தை கிங்காக சூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்காட்லாண்டோட கிங் மேக்பெத், குவீன் லேடி மேக்பெத். மேக்பெத் இன்னொரு விஷயத்தை யோசிக்கிறார். அந்த 3 விச்சஸ் சொன்ன மாதிரியே நம்ம கிங் ஆகிட்டோம், ஒருவேளை பேங்க்யூவோட பையனும் கிங் ஆகிடுவானோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால் நம்ம பேங்க்யூவை கொன்னரலாம் அப்படின்னு பிளான் போடுறாரு. அந்த பிளானுக்காக ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த பார்ட்டியில் எல்லோரும் கலந்துக்கிறாங்க. அந்த பார்ட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே பேங்க்யூவை போய் மேக்பெத் கொன்னுடுறாரு. மேக்பெத் கொன்னுட்டு அந்த பார்ட்டிக்கு எதுவுமே நடக்காத மாரி வராரு. அங்கே என்னோட ஃப்ரெண்டான பேங்க்யூவை யாராவது பார்த்தீங்களா, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் பேங்க்யூவை காணோம், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருக்க பீப்புள்ஸ் யாருமே எதுவும் தெரியாத மாரி இருக்காங்க. அவங்க எதுவுமே சொல்லலை. உடனே
அந்த பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. அப்போ பேங்கியோட ஆவி வந்து மேக்பெத் முன்னாடி அப்பியர் ஆகுது. அந்த ஆவி மேக்பெத்தோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. அது வந்து மேக்பெத்துக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீ என்னை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி மேக்பெத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் மேக்பெத்தோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து அங்கேருந்து போயிடுறாங்க. லேடி மேக்பெத் அவங்கள எவ்வளவோ காம் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. உடனே பேங்கியூ கொன்ன விஷயம் தெரிஞ்சதும் அங்கே இருக்க பேங்கியோட பையனான ஃப்ளியான்ஸ் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு ரிவெஞ்ச் எடுக்க. அதேமாரி கிங் டன்கனை கொண்டாங்க இல்லையா, அதனால் கிங் டன்கனோட பையனோட மேல்கோலம் அந்த இடத்த விட்டு ரிவெஞ்ச் எடுக்க போயிடுறாரு. இங்கிலாண்டுக்கு எஸ்கேப் ஆயிடுறாரு. இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த பார்ட்டியில் நடந்து முடிஞ்சிருது. எல்லோரும் போயிடுறாங்க. பேங்கியோட ஆவியும் அந்த இடத்த விட்டு டிஸப்பியர் ஆயிடுது. உடனே மேக்பெத் லேடி மேக்பெத் போய் அந்த 3 விச்சஸை பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன மாரியே எல்லாமே நடக்குது. என்னோடய ஃப்யூச்சரை எகைன் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த 3 விச்சஸ் 3 விஷயம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உன்னோட அழிவுக்கு மேக்டஃப் காரணமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2வது விஷயம், உன்னை கொல்றவன் இயற்கையாக பிறந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3வது விஷயம், பெர்னம் வுட்ஸ், அதாவது அந்த கண்ட்ரியில் இருக்க ஒரு ட்ரீ. இந்த ட்ரீ உன்னோட கோட்டைக்கு வராத வரைக்கும் உனக்கு அழிவு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மேக்பெத் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, நம்ம மேக்டஃப்பை கொன்னரலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. இந்த விஷயம் மேக்டஃப்க்கு தெரிஞ்சதுனால மேக்டஃப் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அதனால் மேக்பெத் பார்த்திங்கன்னா லேடி மேக்டஃப்பையும் அவங்களோட குழந்தைங்களையும் கொண்டுடுறாங்க. அதாவது மேக்டஃப்போட ஒய்ஃப், அதுதான் லேடி மேக்டஃப், அவங்களோட குழந்தைங்களையும் கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு அவங்க கோட்டையில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்க காட்ஸ் எல்லாம் வந்து மேக்பெத்துக்கிட்ட பெர்னமுட்ஸ்லாம் நம்ம கோட்டையை நோக்கி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவர் யோசிக்கிறாரு. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, மேல்கோலம், ஃப்ளியான்ஸ், மேக்டஃப் இவங்கெல்லாம் ஒரு பெர்னம் வுட்ஸை வச்சு லீவ்ஸ் அண்ட் வுட்ஸை வச்சு ட்ரெஸ்ஸால் மேக் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட சேஃப்டிக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வராங்க. அதனால தான் பெர்னம் வுட்ஸ் வர மாரியே அவருக்கு தெரியுது. மேக்பெத்தை கூட சண்டை போடுறதுக்காக வராங்க. உடனே மேக்பெத்தும் போருக்கு தயாராகிறாரு. அவங்க கூட சண்டை போடுறாரு. மேக்டஃப் கூட சண்டை போடுறாரு மேக்டிக். அவரால் முடிஞ்ச வரைக்கும் போராடுறாரு மேக்பெத். ஆனால் அவரால் சண்டை போட்டு முடியல. அப்போ வந்து மேக்பெத் சொல்கிறாரு, இயற்கையாக பிறந்த யாராலையும் என்னை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மேக்டஃப், நான் இயற்கையாலாம் பிறக்கலை, அன்நேச்சுரலாக தான் பானானேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் நேச்சுரலாக பானால, அன்நேச்சுரலாக தான் பானானேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே அன்நேச்சுரல்னால் சிசேரியன் பேபின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இங்கே அன்நேச்சுரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மேக்டஃப்க்கு நம்ம மேக்பெத்தை கொல்றோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது. மேக்பெத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்டஃப்போட கையால் தான் சாக போகிறோம், அதாவது மேக்டஃப்போட கையால் தான் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனாலும் அவர் முடிஞ்ச வரையிலும் சண்டை போடுறாரு. ஆனாலும் மேக்டஃப் அவரை கொண்டுடுறாரு. நெக்ஸ்ட்டு மேல்கோலம் கிங் ஆயிடுறான். இதோட இந்த ப்ளே எண்ட் ஆகுது. இந்த ப்ளே பிடிச்சிருந்தா இந்த ஸ்டோரிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.